சிவாய நம உறவுகளே, இன்றைக்கு மேலும் சில சித்தர்களுடைய சித்த நூல்களை பார்ப்போம். இதில் ரோம ரிஷி எழுதிய வைத்தியம் 500. இந்த நூலில் நிறைய விடயங்களை சொல்கிறார். வைத்தியம் சார்ந்ததும் வேறு பல விடயங்களையும் சொல்கிறார். அதில் தான் என்ன விதமான முக்தி அடைஞ்சண்டு அதில் சொல்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா தான் சாகித்ய பதவியை தான் பெற்றதாக சொல்கிறார். இந்த சாகித்ய பதவி என்னென்னா, அந்த பரபிரமத்தோட இரண்டரை கலந்து அது தானாகவும் தான் அதுவாகவும் கூடி நிற்பதான் இந்த சாகித்யம் என்றது. அதை பரமுத்தியன்னு சொல்லுவேணும். இதில் உங்களுக்கு அந்த இறைவன்ற நிலைகளை பார்த்தீங்கன்னா, நாங்கள் முதல் சொன்னாங்க சைவ சித்தாந்தம், திருமூலர் எல்லாரும் இதுகளை சொல்லினோம். முதல் நிலை அநாதி சிவன் நல்ல பராபரம்னு சொல்கிறோம். அதான் அந்த சாகித்ய நிலை முக்தி அடைகிற இடம். அடுத்து அவர் கீழே ரங்கி வரும்போது சிவம், சக்தி, நாதம், விந்து அண்டு அருவ நிலை எடுக்கிறார். பேருந்து அதுக்கு பிறகு சதாசிவன் தான் எங்களுக்கு சிவலிங்க வடிவம். பேருந்து மகேஸ்வரன் தான் எங்களுக்கு உருவ நிலை. பேந்து உருத்திரன், திருமால், பிரம்மா, இப்படி 9 நிலை ரங்கி வருவினம். அந்த ரங்கி வர்றதுல அந்த பராபரம் தான் முதலாவது நிலை. அந்த இதோட கலக்கிறான் இந்த பரமுத்தியாம். இதைத்தான் ரோம ரிஷி அடைஞ்சதாக சொல்கிறார். இவர் காகபுசுண்டர்கிட்ட மாணவர். காகபுசுண்டர் இத்தனை யுகங்கள் அழியாமல் இருந்து பார்த்தவர். இந்த உலகங்கள் அழிவுகள் எதிர்காலங்கள் என்ன நடக்கும் என்று கூட இவர் தன் நூலில் கூறியிருக்கார். அதை நாங்கள் இன்னும் ஒரு பதிவில் பார்ப்போம். அப்படி ஒரு பெருமை வாய்ந்த காகபுசுண்டர்கிட்ட மாணவர் தான் ரோம ரிஷி. அவரும் பல நூல்கள் இருக்கிறார். என்னிட்ட சில நூல் இருக்குது, உங்களுக்கு அதில் நான் காட்டுறேன். இது ஒரு நூல். அடுத்த ரோம ரிஷி வினாடி பஞ்சபட்சி சாத்திரம். இது அடுத்தது இந்த ஜோக ஞான சாத்திர திரட்டு. இதில் ஒரு 9 பாகம் இருக்குது. அதில் 8வது பாகத்தில் ரோம ரிஷி எழுதின பல நூல்கள் இதில் அடக்கியிருக்கு. நான் உங்களுக்கு என்ன நூலுண்டு காட்டுறேன். இப்போ நீங்கள் எங்கேயும் முடியுமாண்டா வாங்கி படிங்கோ. இதில் பார்த்தீங்கன்னா ரோம ரிஷி எழுதினது கலைக்கியாலம் 10, பூஜா விதி 7, பூஜா விதி சக்கரம் 14, குறுநூல் 51, வாதசூத்திரம், மற்றது அமிர்த கருக்கடை, பூரத்துறை, பிரம்மஞான திருஷ்டி, வளலை சூத்திரம், குறுநூல் சிங்கி வைப்பு, வகார சூத்திரம், அமுத கலைஞானம், சோதி விளக்கம் அண்டு இப்படி இவ்வளவு நூல்களை ரோம ரிஷி எழுதியிருக்கிறார். இது ஒரு நல்ல நூல். நான் இதை பற்றி இன்னும் ஒரு தனிப்பதிவை போடுறேன். இதோட நாங்கள் காகபுசுண்டர்கிட்ட நூலையும் பார்க்கலாம். இது காகபுசுண்டர் எழுதிய பெருநூல் காவியம் 1000. இதில் பாகம் 1, பாகம் 2 பாகம் இருக்குது. இதில் தான் காகபுசுண்டர் சொல்கிறார், தான் இந்த உலகங்கள் அழியும் போது எப்படி இருந்து பார்த்தான், இங்கே போய் யார் சேர்ந்தவ, மற்ற இனி வெறும் காலங்களில் என்ன நடக்குமண்டு, எப்படி இந்த உலக அழிவுகள் வரும், எப்படியான பாதிப்புகள் வரும், இந்த தமிழுக்கு என்ன நடக்குமண்டு எல்லாம் சொல்கிறார். அதில் இவர் சொல்கிறார் என்றால் இனி வரும் காலங்கள்